தென்னிந்தியாவின் முதல் சினிமா தியேட்டரான கோவை டிலைட் தியேட்டர் தற்போது இடிக்கப்படுவதாக செய்தி வெளியாகி கோவையில் உள்ள சினிமா ரசிகர்களை ஏமாற்றம் அடைய வைத்துள்ளது. எதனால் தியேட்டர் சாத்தினாங்க பிடிச்சாங்கன்னு எங்களுக்கு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. எதனால் சாத்தினாங்க பிடிக்கும், ஆனால் இருக்கலாம் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் சொல்ல முடியாது, அவங்களால சொல்ல முடியாது. சினிமா நுழைந்த காலத்தில் தென்னிந்தியாவில் உள்ள கோவையில்தான் அதிக அளவில் ஸ்டுடியோ தியேட்டர்கள் அமைந்திருந்தன. மேலும் தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக கோயம்புத்தூரில் தான் 1914ஆம் ஆண்டு தியேட்டர் கட்டப்பட்டது. டிலைட் என்று பெயரிடப்பட்ட அந்த தியேட்டரை சாமிக்கண்ணு வின்சென்ட் என்ற நபர் கட்டினார். திருச்சியை சேர்ந்த ரயில்வே ஊழியராக இருந்த சாமிக்கண்ணு பிரெஞ்சுக்காரரான டு பாண்டுவிடம் ஊமை படங்களை விலைக்கு வாங்கி அதனை கோவை தியேட்டரில் காட்சிப்படுத்தி வந்தார். பின்னர் அவர் படங்களை பொதுமக்களுக்கு காட்டும் முறையில் சில புதுமைகளை அறிமுகப்படுத்தி வந்தார். துணிகளை கட்டி டென்ட் சினிமா கொட்டகையும் அமைத்தார். காலி இடங்களில் கூடாரம் அமைத்து சினிமாவையும் திரையிட்டார். அந்த காலத்தில் சாமிக்கண்ணு வின்சென்டின் டென்ட் சினிமா உலகம் முழுவதுமே பிரபலமாகி இருந்தது. மக்களிடையே வரவேற்பு அதிகமாக இருந்த காரணத்தால் சாமிக்கண்ணு வின்சென்ட் கடந்த 1914ஆம் ஆண்டில் நிரந்தர தியேட்டர் ஒன்றை கோவையில் உருவாக்கினார். அந்த தியேட்டரின் பெயர் வெரைட்டி ஹால் திரையரங்கம். அது தற்போது டிலைட் தியேட்டர் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தியேட்டரில் முதலில் வள்ளி திருமணம் படம் திரையிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி, விஜயகாந்த் உள்பட பல்வேறு நடிகர்களின் படங்கள் திரையிடப்பட்டது. 100 ஆண்டுகளை கடந்த டிலைட் தியேட்டரில் கடந்த பல வருடங்களாக பழைய படங்களை திரையிடப்பட்டு வந்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு டிலைட் தியேட்டர் புதுப்பிக்கப்பட்டு எம்ஜிஆர் நடித்த நினைத்ததை முடிப்பவன் படம் திரையிடப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து படங்கள் திரையிடப்பட்ட நிலையில் 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கு பின் டிலைட் தியேட்டரில் படங்கள் திரையிடப்படவில்லை. 100 ஆண்டுகள் கடந்து இயங்கி வந்த டிலைட் தியேட்டரின் உண்மையான பெயரான வெரைட்டி ஹால் தான் இந்த தியேட்டரில் உள்ள சாலையின் பெயராகவும் உள்ளது. இந்த டிலைட் தியேட்டர் தென்னிந்தியாவின் முதல் தியேட்டர் என்றும் அழைக்கிறார்கள். இந்நிலையில் போதிய வருமானம் இல்லாததால் பராமரிப்பு செய்யப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது. இதனால் 100 ஆண்டு பழமை வாய்ந்த மற்றும் தென்னிந்தியாவின் முதல் தியேட்டரான டிலைட் தியேட்டரை இடிக்க உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளார்கள். அதற்கான பணிகளும் தற்போது நடந்து வருகிறது. கோவை டிலைட் தியேட்டர் இடிக்கப்பட்டு அங்கு வணிக வளாகம் அமைக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பெரிய மால் போன்ற வணிக வளாகம் அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அங்கு தியேட்டரும் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது மக்களிடையே எழுந்துள்ளது.